என்னடா ஃபோனை பிடிச்சிட்டு தனியாக பேசிட்டு போயிருக்கான்னு நினைக்காதீங்க. எங்கேயும் போகலைங்க. நம்ம லாஸ்ட் வீக்கு ஊழியத்துக்கு போனாங்க. அதோட வீடியோ தான். நான், என் அக்கா பையன், எங்கள் அம்மா. என் அக்கா பையன் எப்படி சிரிக்கிறான் பாருங்க. அவனுக்கு ஊழியன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவனுக்கு. அதனால் அவங்க ஊரை விட்டுட்டு மாதத்தில் 2வது சனிக்கிழமை எங்கள் வீட்டுக்கு வந்துடுவான். சின்ன பையன் தான். நீங்களும் சிறு பிள்ளைங்களே ஊழியத்துக்கு கொண்டுட்டு வாங்க. எங்கள் மனைவி எங்கேன்னு கேட்காதீங்க. எங்கள் மனைவி இந்த வந்ததுங்களா இந்த வேனில் இருக்காங்க. அப்புறம் எங்கள் சபை மக்கள் இருக்காங்க, எங்கள் ஊழியக்காரங்களாம் எல்லாருமே வேனில் இருக்காங்க. நாங்கள் இப்போ போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொன்னேரி அடுத்த ஏரி காலனி மெத்தூர் பக்கத்தில் இருக்குங்க. அந்த ஊரில் தான் நாங்கள் ஊழியம் செய்ய போனோம். அந்த ஊரோட சபை தான் இது. நம்ம எப்போ ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ஜெபம் பண்ணிட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். அந்த அதுக்கப்புறமா எங்கள் ஐயா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இயேசு அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சுவிசேஷம் செய்ய நாங்கள் தொடங்கிட்டோம். இது எங்கள் ஐயா பேசி முடிச்சிட்ட அப்புறம் வந்த சக ஊழியக்காரங்களாம் பாட்டு பாடி கத்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சபையோட போதகர் அவர் ஜெபிக்க ஆரம்பித்து அவர் முடித்த உடனே மறுபடியும் சக ஊழியக்காரங்களாம் இயேசுவை பற்றி சுவிசேஷம் சொல்ல, இயேசு நம்மளுக்கு என்னெல்லாம் செஞ்சார் அதெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறமா நம்ம அங்கே இருக்கிற நோயாளிகளுக்கு, தரித்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு, இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, பிசாசு பிடியில் சிக்கி தவிர்களுக்கெல்லாம் நம்ம இயேசுவை பற்றி அறிவித்து இயேசு கொடுத்த வல்லமெல்லாம் அவங்களுக்கு சொல்லி இயேசுவை பற்றி அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம மறுபடியும் பக்கத்து கிராமத்தில் போய் அங்கே நம்ம மகளிர் அணிலாம் சேர்ந்து சுவிசேஷன் செய்ய தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் வந்து சாப்பிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு மறுபடியும் இயேசுவை அறிவிக்க நம்ம தொடங்கிட்டோம். இது போல் உங்கள் ஊரில் நாங்கள் வந்து ஊழியம் செய்யணும்னா நாங்கள் நம்பர் தரோம். அந்த நம்பர் மூலிமா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக கூப்பிடலாம். நாங்கள் தாராளமாக வந்து இயேசுவை அறிவிக்க தயாராக இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு பக்கத்துலேயே பழவர்காடுங்க, அங்கே பீச்சுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு அந்த போட்டிங்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் எதுக்கும் போயிட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி கர்த்தர் போகிறாரு, அதுக்கப்புறம் தேவதூதர் இருக்காங்க. அதுக்காக எதுக்கும் நாங்கள் போயிட மாட்டோம். கர்த்தரோட வேலையை தொடர்ந்து செய்வோம். பாய்.